ஹாய் டீம், நீங்கள் இப்போ பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேப்பாடியில் வயநாட்டில் அந்த லேண்ட்ஸ்லைன் நடந்த இடத்துல இப்போ கோயம்புத்தூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிவாரணப் பொருட்களை எடுத்து வந்திருக்காங்க. உதவும் உறவுகள். ஸோ அண்ணா வந்து என்னென்னா திடீர் அந்த பார்த்தோன்னு நம்ம சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பொருட்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே தேவையான இங்கே பொருள் தான். அது எப்படி அவருக்கு தெரியுது அப்படின்னு இல்லை. அவர் நீங்கள் சொல்லுங்கள், அந்த அனுபவத்தை மட்டும் சொல்லுங்கள். இது எப்படி உங்களுக்கு? இது வந்து நான் வந்து 6 மந்த்ஸ்க்கு முன்னால் எங்கள் ஊரில் தூத்துக்குடியில் இந்த மாதிரி நடக்கும்போது இந்த மாதிரி ஃபுட்டு வந்து நிறைய கிடைச்சிது. ஆனால் அது நிறைய வேஸ்டேஜ் ஆச்சு. இந்த மாதிரி இப்போ இவங்களுக்கு வந்து வீடே இல்லை, இப்போ எந்த பொருளுமே இல்லைன்னும் போது இவங்களுக்கு இந்த மாதிரி பொருள் தேவைன்றதை நடந்துட்டு நாங்கள் அது வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதனால் அந்த பொருளை மட்டும் எது தேவை, ரொம்ப தேவை, அத்தியாவசியம் தேவைன்னு சொல்லிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து. அது இல்லாமல் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் வேறு ஏதாவது நீடு இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு. அத்தியாவசிய பொருள் குழந்தைங்களுக்கு வேறு எது வேணாலும் பண்ணி கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே இங்கே நீடு என்ன இருக்குன்னு கேட்டு அந்த பொருளை வாங்கி கொடுக்கணும். அது எல்லாத்துக்குமே உபயோகப்படும். கண்டிப்பாக வயநாடு மக்களுக்காக ப்ரே பண்ணுவோம். கண்டிப்பாக எல்லாருமே சேவ் வயநாட். நம்மளால் முடிஞ்சதை கான்ட்ரிபியூட் பண்ணுவோம், செயல் மூலமாக, வார்த்தைகள் இல்லை.